இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் மாருதி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்த ராஜா சாப் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, பெற்றோர் ஆதரவு இல்லாமல் வளரும் பிரபாஸ் ஒரு பாட்டியின் பராமரிப்புல வளர்றாரு. அந்த பாட்டி தொலைந்து போன தன் கணவர் பற்றியே எப்போதும் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக தன் கணவரை பார்க்க வேண்டும் எனவும் திட்டவட்ட முடிவுடன் வைரக்கமாக இருக்காரு. இதையடுத்து பாட்டியின் கனவை நிறைவேற்றும் வகையில தொலைந்து போன தாத்தாவை தேடி புறப்படுறாரு பிரபாஸ். அப்போது அந்த தாத்தா சஞ்சய் தத் மிகப்பெரிய கொடூரமான மந்திரவாதி என்று தெரிய வருது. ஒரு கட்டத்துல சஞ்சய் தத்தை நெருங்க முயற்சிக்கும் பிரபாஸுக்கு இன்னும் பல அதிர்ச்சிகள் வந்து சேருது. ஒரு கட்டத்துல தாத்தா சஞ்சய் தத்துடன் மோத வேண்டிய சூழல் ஏற்படுது. இது பிரபாஸின் வாழ்க்கையில பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துது. அதிலிருந்து பிரபாஸ் எப்படி மீண்டார்? இதன் பின்னணி என்ன? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. காதல், காமெடி, ரொமான்ஸ் என தனது பங்குக்கு ரசித்து விளையாடியுள்ளார் பிரபாஸ். இதுவரை ஆக்ஷன் களத்தில் பயணித்த அவர் இந்த முறை காமெடி கலாட்டாவில் நுழைந்து குழந்தைகளின் குஷி புத்திருக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பிரபாஸ் ரசிகர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் மிஸ்ஸிங்னு சொல்லலாம். பில்டப்பில் மட்டும் புகுந்து புகுந்து வண்டி ஓட்டியிருக்கிறாருன்னு சொல்லலாம். மாளவிகா மோகனன், நித்தி அகர்வால், ரித்திக் குமார் என படத்துல 3 கதாநாயகிகள் அழகிலும் சில இடங்களில் தாராளமாகவும் இருந்து கண்களுக்கு விருந்து தந்திருக்காங்க. பாடல்கள் குஷி நிச்சயம் சொல்லலாம். மந்திரவாதி தாத்தாவாக நடித்திருக்கும் சஞ்சய் தத் மற்றும் பாட்டியாக நடித்திருக்கும் சரீனா வாகப் இருவரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சஞ்சய் தத் படம் முழுக்கும் கலகலப்பூட்டி இருக்கிறாரு. தேவையான இடங்களில் பயமுறுத்தவும் செய்கிறாரு. பொம்மன் இராணி உள்ளிட்ட அனைவருமே கொடுத்த வேலைக்கு நியாயம் செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்திக் பழனி ஒளிப்பதிவு பார்வையாளருக்கு ஆறுதல்னு சொல்லலாம். காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்குது. தமிழ் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகம், பின்னணி இசையும் ஓகே ரகம்னு சொல்லலாம். கலகலப்பான காட்சிகள் படத்துக்கு பலம், மெதுவாக நகரும் திரைக்கதை பலவீனம்னு சொல்லலாம். தேவையற்ற பல காட்சிகளை நீக்கியிருக்கலாம். லாஜிக் மிரர்கள் கொட்டி கிடக்குது. தொடர்ந்து ஆக்ஷன் படம் நடித்து அலுத்து போன பிரபாஸுக்கு 3 நாய்களை வைத்து ஆறுதல் புத்தகம் கொடுத்திருக்கிறாங்க இயக்குனர் மாருதி. குழந்தைகளை மகிழ்விக்கும் படைப்பாக படத்தை லாஜிக் பார்க்காம இயக்கியிருக்கிறாங்க.